வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ரிமூவ் எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன், இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் இருந்தா அது எப்படி ரிமூவ் பண்றது, அசைன் 0 if the value is blank, இந்த பர்టిక్యులர் செல் வேல்யூ வந்து blank ஆனா அதுக்கு எப்படி 0 அசைன் பண்றது, ரிப்பீட் ஐட்டம் லேபிள்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்களா ரீஜன் ஏசியா பட் இதெல்லாம் blank இருக்கு. இந்த ஏசியா எப்படி கீழ அப்படியே நம்ம ரிப்பீட்டட் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை பயன்படுத்தி எப்படி கொண்டு வருது, இன்சர்ட் டைம்லைன் ஒரு ஃபில்டர் கொடுத்து இல்ல ஸ்லைசர் மூலமா எப்படி அந்த டைம்லைன் கொண்டு வரதுன்னு பாக்குறோம். கால்குலேட்டட் ஃபீல்ட்ஸ் ப்ராஃபிட் இங்க தேவைப்படுதுன்னா இந்த பாருங்க டோட்டல் காஸ்ட் இருக்கும் பட் ப்ராஃபிட் இல்ல. இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம ப்ராஃபிட் கொண்டு வரணும். எக்ஸல் அண்ட் டிபிஏ இல்ல எம்எஸ் ஆஃபீஸ் லேர்ன் பண்றது சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸ்ல கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் இன்னும் நீங்க நம்ம வீடியோவை லைக் பண்ண பார்த்திருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல இங்க இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் இந்த ரீஜனுக்கு கீழே ஓகே கண்ட்ரி பங்களாதேஷ்ல நம்மளுக்கு இவ்வளவு கிளாத் சேல் இருக்கு, அதுக்கடுத்து மலேசியால ஃப்ரூட்ஸ் இவ்வளவு டோட்டலா நம்மளுக்கு சேல் 9 lakh பிளேஸ் 1000 சேல் இருக்கு, இங்க 58,000 பிளஸ் சேல் இருக்கு. டீடைல் பார்க்கணும். ஆனா இந்த எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், எப்படி இதை நம்ம எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் வந்து டிசேபிள் கொண்டு வரது இல்ல ரிமூவ் பண்றது, கிளிக் ஆன் ரைட் கிளிக் and click on the pivotable options and click on display. இந்த விண்டோ உங்களுக்கு வந்த உடனே அடுத்தது நீங்க டிஸ்ப்ளே மேல கிளிக் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய ஷோ எக்ஸ்பேண்ட் கொலாப்ஸ் பட்டன், சோ இந்த பட்டன் உங்களுக்கு வேண்டாம்னா அப்படியே நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நீங்க அன்செலக்ட் பண்ண போதும் எல்லாமே போயிடும். and click on ஓகே. சோ இந்த பட்டன் எதுவுமே உங்களுக்கு இருக்காது, எல்லாமே டிஸப்பியர் ஆயிடும். தேவைப்படுதுன்னா அதே மாதிரி நீங்க கொண்டு வந்துக்கலாம். ரைட் கிளிக் pivotable options, again click on display and just enable. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் எல்லாமே வந்துடும். அதுக்கு அடுத்தது ஒரு சில முறை பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா வேல்யூ வந்து 0வா இருக்கும், பிளாங்கா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் காஸ்ட் நாங்க கொடுக்குறேன். இந்த டோட்டல் காஸ்ட் கொடுத்த உடனே இந்த இடத்துல எனக்கு வந்து செல் வேல்யூ வந்து பிளாங்கா இருக்கு. பட் இதை வந்து நான் பிளாங்கா விடக்கூடாது, அதுக்கு நான் வந்து வேல்யூ 0ன்னு அசைன் பண்ணணும். எப்படி அசைன் பண்றதுன்னா ரைட் கிளிக், எந்த பைவட்டபிள் எங்கனாலும் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த பைவட்டபிள் ஆப்ஷன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஃபார் எம்டி செல் ஷோ as 0 நீங்க கொடுத்தீங்களா 0 வரும், இல்ல வேற வேல்யூ வேணும் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 0 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் ஆன் ஓகே. இங்க பாருங்க இப்போ இமிடியேட்டா உங்களுக்கு 0 வந்து இங்க அப்ளை ஆயிடும். அதான் நம்மளுடைய கண்டிஷன். இஃப் இட் இஸ் blank then you will get as a 0. அடுத்து முக்கியமான ஒரு இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏசியா இல்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மயன்மார், இதனுடைய டேட் எல்லாமே இந்த பர்டிகுலர் ஏசியால மயன்மார்ல கிளாஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் சேல இருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல பிளாங்கா இருக்கு. இந்த நேமும் கீழே அப்படியே ரிப்பீட் ஆகணும். மேனுவலா நம்மளுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அப்படின்னா காப்பி பண்ணிட்டு வேற ஷீட்டுக்கு போயிடும், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்கு பதில் என்ன பண்ணலாங்க, ரைட் கிளிக், இந்த தேர்ட் ஆப்ஷன் ஃப்ரம் தி பாட்டம் ஃபீல்ட் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ண உடனே இந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல செகண்ட் டேப் லேஅவுட் அண்ட் பிரிண்ட், இதுல நீங்க ரிப்பீட் ஐட்டம் லேபிள்ஸ் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணா போதும், மேல இருக்கக்கூடியது எல்லாமே அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இப்ப இந்த பர்டிகுலர் ரீஜன் டீடைல்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆயிடுச்சு. இப்ப கண்ட்ரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதே மாதிரி கிளிக் ஆன் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஃபீல்ட் செட்டிங் லேஅவுட் பிரிண்ட் அண்ட் எனேபிள் திஸ் இதை ஓகே பண்ண போதும், இந்த டீடைல் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அடுத்தது முக்கியமான இன்சர்ட் டைம்லைன். இந்த ராடேட்டால பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா என்னன்னைக்கு சேல் ஆயிருக்கு, என்னன்னைக்கு ஷிப் பண்ணிருக்கோம், என்னன்னைக்கு ஆர்டர் பண்ணிருக்கோம், இதுல டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஷிப்டட் திஸ்ல நான் வந்து ஒரு டைம்லைன் நான் கிரியேட் பண்ணணும். எப்படின்னா இந்த பர்டிகுலர் மந்த்ல எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் இன்சர்ட். இன்சர்ட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா டைம்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டைம்லைன் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எது டேட் ஃபார்மேட்ல இருக்கோ அதனுடைய ஃபீல்ட் எல்லாம் இங்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் டேட் மட்டும் விசிபிளா இருக்கு. செலக்ட் அண்ட் ஓகே. ஸோ ஓகேன்னு கொடுத்த உடனே உங்களுடைய டைம்லைன் வந்து உங்களுக்கு இங்க கிரியேட் ஆயிடும். இப்போ உங்களுக்கு இந்த ஹெட்டர் வேண்டாம்னா நீங்க அப்படியே அன்செலக்ட் பண்ணிக்கலாம், ஹெட்டர் போயிடும். இந்த ஸ்க்ரோல் பார் வேணும்னா நீங்க பயன்படுத்தலாம், இல்லை அன்செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த செலக்ஷன் லேபிள் தேவைப்பட்டா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க அன்செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி ரிக்வயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ ஓவராலா இந்த சேல் பாத்தீங்கன்னா 2017 இதுல பர்டிகுலர் ஜூலைல மட்டும் நீங்க எவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படி செலக்ட் பண்ணா போதும். இந்த பர்டிகுலர் ஜூலைல எந்த டேட்டாவும் சேல் ஆகல. இந்த பர்டிகுலர் ஜூன்ல பாக்குறோம் நம்மளுக்கு ஒரு சில டேட்டா சேல் ஆயிருக்கு. ஆகஸ்ட்ல பாக்குறோம், இல்ல செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போ மல்டிபிள் மந்த் நம்ம செலக்ட் பண்ணணும்னா இதை நீங்க அப்படியே ஷிஃப்ட் பிரஸ் பண்ணினா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மந்த்ல ஏசியால இவ்வளவு சேல் ஆயிருக்கு, யூரோப்ல இவ்வளவு சேல் ஆயிருக்கு நம்மளுக்கு ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். இப்படிதான் நீங்க வந்து டைம் லைன் நீங்க கிரியேட் பண்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சம் ஆஃப் டோட்டல் அண்ட் டோட்டல் ரெவென்யூ இதனுடைய ப்ராஃபிட் டீடைல்ஸ் நம்மளுக்கு இங்க இருக்கு. பட் இந்த டோட்டல் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு சேம்
இங்க நம்மளுக்கு ஃபார்முலால கொண்டு வரணும். ஆனா அங்க இருக்கக்கூடியதை நம்ம பைடபிள்ல கொண்டு வரக்கூடாது. அது எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஹவு டு ஆட் கால்குலேட்டட் ஃபீல்ட்ஸ், அதுக்காக எப்படி ஆட் பண்றதுன்னா இந்த இடத்துல பைடபிள் அனாலிசிஸ் இது கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஃபீல்ட் ஐட்டம்ஸ் லேபிள் இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கால்குலேட்டட் ஃபீல்ட்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இப்போ நம்ம டிஃபைன் பண்ண போறோம். என்னென்ன டிஃபைன் பண்ண போறோம்? ப்ராஃபிட் கொடுத்த உடனே ப்ராஃபிட் ஒன்று நம்ம கொடுக்கலாம். அண்ட் இங்க நம்ம எந்தெந்த ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியும். எப்படின்னா டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் இது நம்ம கொடுத்தா போதும். அடுத்தது கிளிக் ஆன் ஓகே. ஸோ பாருங்க எக்ஸாக்டா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி நம்மளுக்கு டோட்டல் ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்துச்சு. ப்ராஃபிட் என்ற நியூ ஃபீல்டு நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. இது போல வீடியோ நிறைய தொடர்ந்து பார்த்துட்டு இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.